நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். நாகை அருகே குறுக்கத்தியில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த பெண்ணிடம் செயின் பறிப்பு. சம்பவ இடத்தில் டிஎஸ்பி பாலகிருஷ்ணன் ஆய்வு. மோப்பநாய் கொண்டு போலீசார் விசாரணை. நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேளூர் அடுத்த குறுக்கத்தி பகுதியைச் சேர்ந்தவர் பன்னீர்செல்வம். இவரது மனைவி மகேஸ்வரியும் அவரது கணவர் பன்னீர்செல்வமும் தனது வீட்டின் முன்பகுதி வராண்டாவில் இரவு நேரத்தில் படுத்து தூங்குவது வழக்கம். அந்த வகையில் இரவு மகேஸ்வரி வராண்டாவில் படுத்து தூங்கியுள்ளார். அப்போது இரவு 12 மணி அளவில் தூங்கிக் கொண்டிருந்த மகேஸ்வரியின் கழுத்தில் கிடந்த 5 பவுன் தாலி செயினை பிடித்து மர்ம நபர் இழுத்துள்ளார். அவர் கழுத்து இறுகவே கத்தி கூச்சலிட்டுள்ளார். பன்னீர்செல்வம் சுதாரித்து எழுவதற்குள் அந்த மர்ம நபர் செயினை அறுத்து கொண்டு தப்பி ஓடியுள்ளான். இந்த சம்பவம் குறித்து மகேஸ்வரி கீழ்வேளூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனைத் தொடர்ந்து மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணன் சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டார். மேலும் மோப்பநாய் கொண்டு போலீசார் வீடு மற்றும் தெருக்களில் சோதனை செய்தனர். நாகை அருகே இரவில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த பெண்ணிடம் செயினை பறித்து சென்ற சம்பவம் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இது நைட்லயாமா? நைட்ல 12:30 நைட்டு 12 இங்கே தான் போடுங்க. உடனே போயிட்டு பண்ணியாச்சா? டிஎஸ்பி சொல்லனா எனக்கு தெரியாது. இல்ல தம்பி மட்டும் தான் இருப்பாங்களா? கொஞ்சம் யார் மாதிரி செய்தி தான் எதுவும் எங்களுக்கு 11 மணிக்கு வந்துட்டாங்க. தண்ணி எல்லாம் அடிச்சுட்டு அதில் கரெக்டாக அவங்க மெதுவாக இது பண்ணியிருக்காங்க. பதைக்கிறது மட்டும் பக்கத்தில் வந்து மாரிமுகல் இல்லை உள்ளே இருக்கு மாரிமுகல்.